ஸ்ரீ ரேவா காண்டம் 147ஆம் அத்தியாயம். சித்த ஈஸ்வர தீர்த்தம் என்றழைக்கப்படும் சித்தேஸ்வர தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். அதன் பின்னர், அரசே, ஒருவன் சிறந்த சித்தேஸ்வர தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அது நர்மதையின் தென்கரையில் அமைந்துள்ள மிகவும் அழகான இடமாகும். அங்கு அந்த தீர்த்தத்தில் புனித நீராடி காளை சின்னம் கொண்ட இறைவனை வழிபடுபவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு அஸ்வமேதம் செய்பவர்களின் நிலையை அடைவான். ஒருவன் அந்த தீர்த்தத்தில் புனித நீராடி பித்ருக்களை திருப்திப்படுத்தும் பொருட்டு விடாமுயற்சியுடன் சிராத்தம் செய்தால் அவன் அந்த நோக்கத்திற்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததைப் போலாகும். மேன்மை மிகு அரசே, அந்த தீர்த்தத்தில் இறக்கும் உயிர்களுக்கு கருப்பையில் மேலும் தங்குவதற்கான நாட்டம் வெளிப்படாது. கருப்பையில் தங்குவது ஒருவனை துன்பத்திற்கே இட்டுச் செல்லும், ஒருபோதும் மகிழ்ச்சிக்கு அல்ல. அந்த தீர்த்தத்தின் நீரில் நீராடுபவனுக்கு மறுபிறவிக்கான சாத்தியம் இல்லை. 147ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.